இன்னைக்கு முகலாய பேரரசர் பாபரை பத்தி பார்க்கிறோம். அது முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னு பார்த்தா பாபர். இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டா ஜாகிருதீன். ஜாகிருதீன் முகமது. இவருடைய இயற்பெயர் என்னது? ஜாகிருதீன் முகமது. இவரு எப்ப பிறந்திருப்பார் பார்த்தா 1483 பிப்ரவரி 16. பிப்ரவரி 16. இவருடைய அப்பா பெயர் என்னன்னு பார்த்தா ஷேக் மிஸ்ரா. ஷேக் மிஸ்ரா. ஓகேவா? இவருடைய அப்பா தைமூர் வம்சம். இவங்க அம்மா மங்கோலிய வம்சம். மங்கோலிய செங்கிஸ்கான் வம்சம். செங்கிஸ்கான் வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவருடைய அப்பா தைமூர் வம்சத்துல இருந்ததுனால பர்கானா அப்படிங்கிற ஒரு பர்கானா அப்படிங்கிற உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டுல, இது எங்க இருக்குன்னு பார்த்தா மத்திய ஆசியா இருக்கு. இந்த பர்கானாவுடைய மன்னராகிற ஷேக் மிஸ்ரா. ஓகேவா? அவரு இது ஒரு சிறு பகுதி. இவரு வயசு 11 வயசு இருக்கும் போது அவரு அப்பா ஒரு விபத்தில் இறந்து விடுகிறார். யாரு? ஷேக் மிஸ்ரா. இறந்த உடனே இவர் 11 வயசுலயே மன்னர் ஆகிறார். 11 வயசுனா 1494 11 வயதில் மன்னர் ஆகிறார். யாரு? பாபர். அப்ப இவருடைய தந்தை சைடிலிருந்தும் சரி, இவருடைய அம்மா சைடிலிருந்தும் சரி, இவருக்கு நிறைய தொல்லைகள் கொடுப்பாங்க. அப்புறம் சமர்கண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியை இந்த பகுதியை பிடிக்கணும்னு சொல்லி பாபருக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா இவர் இந்த தைமூர் வம்சத்தினுடைய 140 வருஷம் இவர் இந்த தைமூர் வம்சத்தினுடைய தலைநகராக சமர்கண்ட் இருந்திருக்கிறது. அந்த பகுதியை பிடிக்க வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை. 1501 இவரு சமர்கண்டை பிடிச்சிடுறாரு. அப்படி பிடிச்சாலும் இவருடைய மூதாதையர்கள் இவருடைய சொந்தக்காரங்களே தான். யாரு? உஸ்பெக்குகள், சபாவி, சியா முஸ்லிம்கள், அப்புறம் உதுமானியர் அப்படிங்கிற
சன்னி முஸ்லிம்கள்லாம் இவருக்கு வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ணுவாங்க. அதனால இந்த சமர்கண்டை இவர் பிடிச்சிருந்தாலும் அந்த சமர்கண்டை இவர் ஆட்சி செய்ய முடியல. அதே மாதிரி இவருடைய சொந்த மாநிலமான சொந்த பகுதி அந்த நாட்டை விட்டு இவர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகுது. இவர் இந்த சமர்கண்டையும் விட்டு போயிட்டாரு, பர்கானாவையும் விட்டு நாடு இல்லாத நாடோடியாக திரிகிறார். ரொம்ப நாளாக இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. தன்னுடைய நாட்டை விட்டுட்டே வெளியே வந்துடுறாரு. அதுக்கு அடுத்தபடியா என்ன நடக்குது அப்படின்னா, சரி இது வந்து இந்த அந்த மத்திய ஆசியாவில் வடமேற்கு பகுதியில் இருக்கு. உடனே தன்னுடைய பகுதியை தென்கிழக்கு பகுதியில் காபூல்னா எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரம். இந்த ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரத்தில் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மன்னர் வந்து அந்த நோய்வாய்ப்பட்டு அந்த டைம்ல இறந்து விடுகிறார். உடனே இந்த காபூல்ல இவருடைய படையின் மூலமாக காபூலை பிடிச்சிடுறார். காபூல் கஜினி எப்போ பிடிக்கிறாரு? 1504. அதிலிருந்து 1526 வரை இந்த காபூலை ஆட்சி செய்கிறார். அங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இந்த சமர்கண்டையும் நம்ம பிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்தியாவில் மீது பஞ்சாபை படையெடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா பஞ்சாப் வந்து இவருடைய இவருடைய தாத்தா, இவருடைய வம்சவழியான தைமூர் வந்து பஞ்சாபின் மீது படையெடுத்து சென்றிருப்பார். அது தைமூரின் வம்சத்தினர் தான் அந்த பஞ்சாபை ஆண்டு கொண்டிருப்பார். அதனால் பஞ்சாபை பிரிக்க வேண்டும் என்ற ஆவல் இவருக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ரைட், இவர் வந்து பஞ்சாபை பிடிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்துஸ்தானை ஆண்ட, அதாவது இந்துஸ்தான்னா இந்தியாவை, இப்ராஹிம் லோடி பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இப்ராஹிம் லோடி ஆண்டுகிட்டு இருக்காரு. ஆட்சி வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் கொதிப்படைஞ்சிருக்காங்க. அதனால் இவருடைய சொந்தக்காரரான தௌலத் கான் லோடி இவருடைய மாமனார் ஆலம் கான், அது இல்லாம மேவார் நாட்டின் அரசனான ராணா சங்கா இவங்க எல்லாம் இந்தியாவின் மீது நீங்க படையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு தூதுக்குள்ள அனுப்புறாங்க. இவருக்கு ஏற்கனவே அந்த ஆசை வந்து இருக்கு. இந்தியாவின் மீது படையெடுத்து பஞ்சாபை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கு. இவர் நீண்ட நாள் கனவும் கூட. அதுக்கு முன்னாடி இவர் ஒரு 5 முறை இந்தியாவின் மீது படையெடுக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காரு. அது எப்படின்னா கிட்டத்தட்ட 1519லயே 2 தடவை, 1520 வரை ஒரு தடவை, 1524 ஒரு தடவை, அப்புறம் 26 5வது தடவை தான் பாணிப்பட்டு அப்படிங்கிற இடத்துல வந்து முதல் பாணிப்பட்டு போர், வரலாற்று சிறப்புமிக்க முதல் பாணிப்பட்டு போர் நடக்கும். அதுக்காக தருணத்தை எதிர்பார்க்கிற டைம்ல தான் இவங்க வந்து பாபரை படையெடுத்து வரும்படி இவர்கள் வந்து அழைப்பாங்க. இது வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, தன்னில் வாயில் விழுந்தது போலன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. ரைட், இவ்வாறு 1524 இந்தியாவின் மேல் படையெடுத்து வந்து லாகூரை கைப்பற்றுகிறார். அதுக்கு அடுத்து சியால்கோட் அந்த பகுதியும் கைப்பற்றப்படுகிறது.
இந்த லாகூரை கைப்பற்றிய பின்பு திபால்பூர் அப்படிங்கிற பகுதிக்கு சென்று திபால்பூர் பகுதிக்கு சென்று அந்த தௌலத் கானோடையும் ஆலம் கானையும் சந்திச்சு ஒரு ரகசிய உடன்பாடு மேற்கொள்கிறார். யாரு? இப்ராஹிம் லோடியை டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கிற இப்ராஹிம் லோடியை தற்கரிப்பாக ஒரு ரகசிய உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். எவ்வாறு பிளஸ் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் மீது ஆட்சியை செய்ய ராபர்ட் கிளைவ் முயற்சி செய்தாரோ அதுபோல இவரு இங்க அந்த சூழ்ச்சியில தான் வெல்றதுக்கு இது பண்ணிருப்பார். ஓகேவா? அந்த சூழ்ச்சியில தான் இவர் வந்து வெல்லுவார். ரைட். திபால்பூர்ல போய் இவர் 2 பேருக்கிட்டையும் ஒரு ரகசிய உடன்பாடு செஞ்சிட்டு இருப்பாரு. செஞ்ச பின்னாடி இவர் ரெடி ஆயிடுவார். அதுக்கு அடுத்து 1525 டிசம்பரில் அங்கிருந்து கிளம்பி வர்றார். இங்கிருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து கிளம்பி வர்றாரு. சிந்து நதியை கடந்து வந்துட்டு இருக்காரு. 1526 பிப்ரவரி 12 பானிபட் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்தடைகிறார்கள். வந்து அடைஞ்சிட்டு இவங்களுடைய படையெல்லாம் வலப்பக்கம் நிறுத்தி இடப்பக்கம்லாம் ஒரு பொய்க்குழியை வெட்டி வச்சிருவாங்க. அந்த பொய்க்குழி மேல மரத்தெல்லாம் போட்டு மூடிடுவாங்க. அந்த பொய்க்குழிக்கு முன்னாடி ஒரு 700 வண்டிகளை தோளால் மறைக்கப்பட்ட ஒரு வண்டிகள் நிறுத்திட்டு பின்னாடி குதிரைப்படையெல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. அப்புறம் தான் 1526 பிப்ரவரி 21 தான் இந்த முதலாம் பானிபட் போர் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ஏற்பாடுகளையும் செய்த பின்பு போர் வந்து தவிர்க்க முடியாதாகிறது. நேருக்கு நேர் இப்ராஹிம் லோடியும் யாரும் வந்து சந்திக்கிறா? பாபரும் சந்திக்கிறாங்க. அந்த போர்ல இப்ராஹிம் லோடி நேரடியாக களத்தில் இறங்கி சண்டையிட்டு அவங்ககிட்ட பல லட்சக்கணக்கான படை வீரர்கள் இருக்காங்க. இப்ராஹிம் லோடி கிட்ட இவர்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் தான் இருக்காங்க. யாருக்கிட்ட? பாபர் கிட்ட. ஆனால் இவர்கள் வந்து ஒரு வெறி கண்டு ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும் என்ற ஆவேசத்தில் இருப்பாங்க. அவங்கிட்ட இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு கூலிப்படையாக தான் இருந்துட்டு இருக்கும். இவர் எல்லா உத்திகளையும் செய்து ரெடியா இருக்கார். அதனால் அவ்வளவு பெரிய படைய இவங்க வந்து தோற்கடிச்சிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இவர்கிட்ட காலாட்படை இருக்கு, குதிரைப்படை இருக்கு, புதிதாக பீரங்கி படையை இவர் பயன்படுத்துகிறார். பீரங்கி படை அப்பதான் இந்தியாவில் முதலாக இந்த பீரங்கி படை யார்? இவர் தான் வந்து அறிமுகப்படுத்துறார். அந்த பீரங்கி படையின் மூலம் அவங்க வெறும் ஆயுதத்தை வச்சிருக்காங்க. இவர் பீரங்கில் அடிச்சு துப்பாக்கியில் அடிச்சு நிறைய பேர்த்த எல்லாம் கொண்டுடுறாங்க. அதனால் முதலாம் பானிபட் போர் ஒரு வெற்றி வரை சூடப்பட்டு இவர் டெல்லியின் அதிபதியாக கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்து இவர் வந்து மேவார் அரசர் இந்த ராணா சங்கா சொன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருப்பார். ராணா சங்கா இது வந்து கான்வார் போர்பாங்க. 1527 அவரை 100 படைகளை வென்றவர் அப்படின்னு சொல்லி அந்த ராணா சங்காவை சொல்லுவாங்க. மிக திறமையானவர், மிக பல போர்களில் வெற்றி பெற்றவர்கள். அவருக்கு வந்து விழுப்புணர்வுக்கும் உடம்பு பூரா விழுப்புக்கும் ஒரு கண்ணை இருந்தவர், ஒரு கையை ஒரு காலெல்லாம் இல்லாம இருக்கும். இருப்பினும் ராஜபுத்திரர்கள்லாம் அவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுப்பாங்க. அது மாதிரி சூழ்நிலையில் இருப்பவர் வெல்வது ரொம்ப கஷ்டம்னு பார்ப்பாங்க. இவருடைய பாபருடைய ஒரு படையை வந்து ஆரம்பத்திலேயே தோக்கடிச்சு விடுவாங்க. அதுக்கு பின்னாடி இவர் வந்து பாபர் வந்து வீர உரையாற்றுகிறார் தன்னுடைய படை வீரர்களிடம். நம்
என்ன சொல்றாருன்னா, ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு இது என்னன்னா, முஸ்லிம்களுக்கு எதிராக புனித போர் தொடுப்பது ஜிஹாத்னு சொல்லுவாங்க. அந்த வீர உரை நிகழ்த்தி மனுஷன் பிறக்கிறது எதுக்காக பிறக்கிறோம்? நாம மனுஷன் பிறந்தா என்னைக்கு இருந்தாலும் நாம சாவறது உறுதி. அதுவும் அந்த இழிச்சொல்லுக்கு ஆளாகி நம்ம சாவதை விட ஒரு வீர மரணம் எய்தே நல்லது என ஒரு உரை நிகழ்த்துகிறார். அதனால் பல நாள் பட்டினி கிடந்த அந்த ஓநாய்கள் சிறுத்தைகள் எல்லாம் சீறி ஒரு வேட்டையாடுவது போல இந்த படை அவங்கள வென்றும் ஜெயிச்சிடும். அதனால் இவர் டெல்லியினுடைய அதிபதியாகிறார், இந்தியாவினுடைய ஒரு மன்னராகிறார். 12 வயசுல 11 வயசுல ஒரு பர்கானாவின் சிறிய அரசராக வந்தவர் தன்னுடைய 43வது வயதுல இந்தியாவை வெல்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அதுக்கடுத்து இவர் தான் ராணா சங்கா. இவரை அதே மாதிரி அந்த போர்ல ஜெயிச்சு 1457 அந்த கன்வா போர்ல ஜெயிச்சு இவர் புறமுது ஓடி பயந்துட்டு ஓடிடுவார். அதனால் இந்த போர்லயும் ஒரு ஜெயிச்சிருவாரு. அதுக்கடுத்து சந்தேரி கோட்டை இப்ப இது இந்த காணா போர் எப்ப நடந்துச்சுன்னா மார்ச் 27. ஒரு 10 மணி நேரத்துக்குள்ள இந்த சண்டை முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்தேரி கோட்டை இது 1528 ஜனவரி 29 இந்த போர் நடக்கும். மேதினி ராய் அப்படிங்கிறவரு இதனுடைய அரசர். மேதினி ராய் இதுதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. புலியையே அடக்கிட்டோம், இந்த எலியை அடக்கிறது ஒரு பெரிய சமாச்சாரமோ அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தோட சொல்லுவாங்க. அதனால் இந்த சந்தேரி கோட்டையும் 1528 ஜனவரி 29 வெற்றி பெற்று வருகிறார். அதுக்கு அடுத்து காக்ரா அப்படிங்கிற ஒரு போர். இது பீகாரை இவருடைய முகமது இப்ராஹிம் லோடியினுடைய தம்பி ஆண்டுகிட்டு இருப்பாரு, முகமது அலி. இவர் முகமது அலி இவருடைய மருமகன் நுஸ்ரத் ஷா. இவங்களும் பாபரை எதிர்க்க துணிவர்கள். ஆனா பாபருடைய மகனும் ஹுமாயூன் 2 பேரும் படையெடுத்து போய் இவங்களையும் வென்றுருவாங்க. இந்த 3 வெற்றியும் இவர் பாபர் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டது. இந்தியாவில் லோடி வம்சத்தில் இருந்து இவங்க வம்சத்துக்கு இப்ராஹிம், அதாவது முஸ்லிம் சுல்தான் வம்சத்தில் இருந்து லோடி வம்சத்துக்கு இது முகலாய வம்சத்துக்கு மாறுகிறது. லோடி வம்சத்திலிருந்து முகலாய வம்சத்துக்கு மாறுகிறது. இந்த நாட்டை ஆளக்கூடிய பவர் இவங்களுக்கு கிடைக்கிறது. அதுல இருந்து தான் சொல்லுவாங்க, படை பெருசா இருந்த ஒன்றும் இது பண்ண முடியாது, சிறுசா இருந்தாலும் அதனுடைய ஒரு நுணுக்கமாக, ஒரு ஒழுங்காக, ஒரு திறமையாக ஒரு கட்டமைப்பு, நவீன கட்டமைப்பு இருந்து போர் யுக்திகளை கையாண்டால் தான் வெல்ல முடியும் அப்படிங்கிறது பாபர் நிரூபிச்சிருப்பார். ஓகேவா? இவர் தன்னுடைய சுயசரிதையை எழுதியிருப்பார். அந்த சுயசரிதையை இந்தியாவை பற்றி குறித்திருப்பாங்க. அதுல அவர்கள் விவாதமற்றவர்கள் எப்படி ஜெஸ் ஆகணும்னு தான் அவங்களுக்கு தெரியுது ஒழிய எப்படி வெல்றது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. இந்தியாவை பற்றிய பல தகவல்களை அதே சொல்லியிருப்பாங்க. பாபர் நாமா அப்படிங்கிற துசுக்கி பாபரி அல்லது பாபர் நாமா அப்படிங்கிற தன்னுடைய சுயசரிதையில் சொல்லியிருப்பார். தனக்கு அடுத்து தன்னுடைய மகன் பதவிக்கு வரணும்னு பார்ப்பா. இவருடைய மகன் ஹுமாயூன் தன்னுடைய உயிரை எடுத்துட்டு தன் மகனுக்காக ஒரு தானம் பண்ணணும்னு நினைச்சார். மகன் நோய்வாய்ப்பட்டிருப்பாரு ஹுமாயூன். இவரும் தன்னுடைய உயிரை எடுத்துட்டு
அவருக்கு அந்த உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்து புராண கதைகளாக இருந்தாலும் அதுக்கு அடுத்து இவருக்கு அடுத்து இவருடைய மகன் ஹுமாயூன் வருவார் அப்படின்னு சொல்லி இவருடைய இது வந்து முடிச்சிருவோம். ஓகேவா? அதாவது முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா பாபர். இவருடைய திறமையினால் தான் இவ்வளவு ஜமாச்சாரமும் நடந்துச்சு. தன்னுடைய தன்னம்பிக்கை நாட்டையே விட்டு போனாலும் மீண்டும் தனக்கு நாட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி, அந்த ஆவல், அந்த நுணுக்கங்கள், அந்த விடாமுயற்சி எல்லாம் தான் வந்து முகலாய பேரரசை நிறுவுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ.